நம்ம Recipecheckr சேனல்ல one of the very famous video அப்படினா இட்லி மேக்கிங்ல 10 common mistakes என்னன்னு அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இட்லி சாஃப்ட்டா மல்லிகைப்பூ மாதிரி பஞ்சா வரணும் அப்படினா அதுக்கு எந்த வகையான அரிசி யூஸ் பண்ணனும், என்ன வகையான உளுந்து யூஸ் பண்ணனும்னு சொல்லிருந்தீங்க. அதுக்குள்ள டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன அதான் நீ பார்க்க போறோம். I am Sunder. Welcome to Recipecheckr. ஒரு பர்ஃபெக்ட்டா இட்லி அரிசி உளுந்து ஊற வச்சு எந்த மாதிரி அரைக்கிறது, அதை எப்படி ஒரு பர்ஃபெக்ட்டா இட்லியா பண்றதுன்ற வீடியோ ஒரு ஃபேமஸ் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கிறதோட லிங்க் நான் மேலே கொடுத்துருக்கேன். அதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் இருக்க ஒரு 10 மிஸ்டேக்ஸ் எல்லாரும் பண்ணுறது தான், அதை எப்படி பண்ணலாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ இருக்குது. அதில் முக்கியமானது இந்த ரா மெட்டீரியல். எப்பொழுதுமே என்னோட கான்செப்ட் எப்படின்னா, ரா மெட்டீரியல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குக்கிங்கில் 50% பண்ணின மாதிரி. ஸோ அப்போது அந்த ரா மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்ன இட்லி அரிசின்னு நமக்கு கண்ட்ரோலே கிடையாது. ஒரு கடைக்காரர்கிட்ட போய் கேட்போம், நல்ல இட்லி அரிசியாக கொடுங்கம்மா, அவர் ஒன்று கொடுப்பாரு. இந்த வாட்டி கொடுத்தது அடுத்த வாட்டி அவருக்கே இருக்காது. ஸோ அவர் ஒரு வேறு கொடுப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா, வீட்டில் சமைக்கிற பொருளில் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. பட் ஆனால் உங்களுக்கு இதில் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்கள் கேட்டு கொஞ்சம் சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு 4லிருந்து 5 வகையான அரிசிகள். இட்லி அரிசிக்கு சூட்டானது, ரொம்ப ஃபேமஸானது. அதே மாதிரி இந்த உளுந்து வந்து செலெக்ஷன், அதாவது இந்த உளுந்து செலெக்ஷன் அப்படின்றதோட இந்த உளுந்தை எப்படி நம்ம வாங்குறதுலேயே ஒரு முறை இருக்குது. எப்படி ஸ்டோர் பண்ணுறோம், எந்த மாதிரி உளுந்து வாங்கணும், அந்த டிப்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியிலேருந்து ஆரம்பிப்போம். இட்லி அரிசின்றது எப்பொழுதுமே இந்த புழுங்கல் அரிசி, அதாவது இந்த பாயில் ரைஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு பார் பாயில் ரைஸ், அது ஒரு ப்ராசஸ் பண்ணி தான் நமக்கு வருது. இந்த இட்லி அரிசியில் ரொம்ப முக்கியம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, உளுந்தில் ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அந்த ஃப்ளஃபினஸை ஹோல்டு பண்ணுறதுக்கு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த இட்லி அரிசியில் வேணும். அது எந்த அரிசியில் கரெக்டாக இருக்கோ அதுதான் ஒரு பர்ஃபெக்டான இட்லி அரிசி அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி பார்த்தா அமிலோஸ் 60%க்கு மேலே இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒரு நல்ல அரிசின்னு சொல்ல முடியும். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஒரு 4, இன்ஃபேக்ட் ஒரு 5 வெரைட்டி நான் தேடினேன். பட் எனக்கு இன்றைக்கி 4 தான் மார்க்கெட்டில் கிடச்சிது. ஒரு வெரைட்டி இன்றைக்கி கிடைக்கல. ஏன்னா எப்பொழுதுமே அப்படின்னா அந்த இட்லி அரிசி ஒரு கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கவே கிடைக்காது நமக்கு. சில வாட்டி கிடைக்கும், கிடைக்காது. அதனால் எனக்கு ஒரு 5 வெரைட்டி பார்க்குறோம். இதில் கண்டிப்பாக எப்பொழுதுமே த்ரூ அவுட் த இயர் உங்களுக்கு ஏதாவது ஒரு 2 வெரைட்டி கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அந்த திருச்சி 03 அப்படின்ற வெரைட்டி. இது வந்து எப்படின்னா நல்ல ஒரு குவான்டிட்டி கிடைக்கும், நல்ல ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கும். அதே மாதிரி இந்த வால்யூம், இந்த அரிசி இந்த மாவோட வால்யூம் நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ண வரைக்கும் இது ஒரு அருமையான ஒரு பர்ஃபெக்டான ஒரு அரிசி அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நியூ வெரைட்டி, அதனால் இப்போது எல்லா இடத்துலையும் இது ஈஸியாக கிடைக்குது. நீங்கள் பிராண்டடாக பேக்லாம் இருக்கும், இட்லி அரிசின்னு போட்டிருப்பாங்க. அதில் கூட சைடில் அரிசி வந்து அவங்க எந்த வகை அரிசின்னு சில இதில் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமாக அந்த CO43 அந்த 43ன்னு ஒரு வெரைட்டி, அதுவும் ஒரு அருமையான ஒரு வெரைட்டி. நல்ல ஒரு ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கிறான ஒரு வெரைட்டி. நம்ம இந்த ADT 36 இந்த ஆடுதுறை வெரைட்டி, அதாவது வந்து ADT 36ன்னு இருக்குது, ADT 37 இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அதாவது இந்த இட்லியில் நீங்கள் பண்ணுறப்போ அது நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு ஒரு ஹெவினஸ் கிடைக்கும். அந்த ஒரு கணிசம் கிடைக்கிறது வந்து இந்த அரிசியில் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து அந்த CR1009 அப்படின்ற அரிசி. இது வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த மணியாக கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அந்த அரிசி அந்த இட்லி வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு பேல் கலரில் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஒரு அருமையான அரிசி அப்படின்னு சொல்லலாம். என்னோட ஒரு ஃபேவரட் ஒரு அரிசி அப்படின்னா இந்த AST 16. அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. இது வந்து இந்த அம்பை அப்படின்ற வெரைட்டி, அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சுரல் ஃபார்மில் டெவலப் பண்ண ஒரு வெரைட்டி. இது வந்து ரொம்ப ஒரு அருமையான அரிசி. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் இந்த அரிசி. அதாவது இது வந்து கிடச்சதுன்னா த்ரூ அவுட் த இயர் உங்களோட இட்லி கன்ஃபார்ம்டாக சொல்லலாம் ஒரு அருமையான ஒரு இட்லியாக கான்ஸ்டண்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லலாம். இது அரிசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது அந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இட்லிக்கு ரொம்ப முக்கியம் உளுந்து. ஏன்னா இட்லி ஒரு ஹெல்தி டிஷ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் என்னென்னா அதில் இருக்கிற ப்ரோட்டீன் கண்டென்ட் நமக்கு அந்த உளுந்துலேருந்து தான் வருது. உளுந்து எல்லாரும் பண்ணுற தப்பு என்னென்னா, போயிட்டு 2 மாதத்துக்கு தேவையான உளுந்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்குவாங்க. அதிலிருந்து இட்லி வந்து சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த உளுந்து அப்படின்றது எப்பொழுதுமே ஒரு 3 months கிராப். ஏன் அப்படின்னா உளுந்து வந்து தோல் எடுக்கிறதே ஒரு செமி குக்கிங் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதில் ஒரு ஆயில் அப்ளை பண்ணி அதை ஹீட் பண்ணி அதிலிருந்து பீல் பண்ணி, அதாவது அந்த தோலை உரிக்கிறது தான் ப்ராசஸ்.
அந்த உளுந்தை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறப்ப எப்பொழுதுமே 3 மாதத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்காதீங்க. எப்பொழுதுமே உளுந்து உங்கள் வீட்டுக்கு வாங்குறப்போ அந்தந்த மாதத்துக்கு தேவையான உளுந்து மட்டும் வாங்க. ஏன்னா இன்றைக்கி நமக்கு வர உளுந்து மெஜாரிட்டி வந்து இம்போர்ட் ஆகி வெளியிலிருந்து தான் வருது. அப்போது நம்மகிட்ட பெரிய ஒரு கண்ட்ரோல் கிடையாது. பட் என்ன நம்மகிட்ட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னா, நம்ம கண்ட்ரிக்கு உள்ளே வர உளுந்தோ இல்லை நமக்கு ஷாப்பில் கிடைக்கிற உளுந்தோ நம்மளால் எப்படி வாங்கி எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணலாம், எது பண்ணக்கூடாது, அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. உளுந்து நீங்கள் வாங்குறப்ப எப்பொழுதும் இந்த மாதிரி சின்ன உளுந்தாக வாங்கினீங்கன்னா பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி சின்ன உளுந்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து எப்பவுமே ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடாது. உளுந்து வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்ததுன்னா அது வந்து தாளிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இட்லிக்கோ ஒரு வடைக்கோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபோமியாக அரைக்கிறப்போ வர அந்த கணிசம், அதாவது அந்த ஒரு வால்யூம் வருது இல்லையா, அது வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் உளுந்தில் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உளுந்து நீங்கள் வீட்டுக்கு வாங்குறப்போ அந்தந்த மாதத்துக்கு வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி ஒரு உளுந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சுன்னா அதே பிராண்டை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், அதே இடத்துல கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஒரு டியூன் ஆகிற அளவுக்கு தான் நமக்கு கஷ்டம். இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கோ அதில் ட்ரையல் அண்ட் எரர் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நான் இந்தியாவில் இருக்கேன், நான் யூஎஸில் இருக்கேன், கனடாவில் இருக்கேன். ஏன்னா இந்த ரா மெட்டீரியல்ன்றது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் பேசிக் கான்செப்ட் என்னென்னா, உளுந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 வகையான உளுந்து வச்சுருக்கேன். இந்த உளுந்து நான் யூஸ் பண்ணுறது எப்பொழுதுமே தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் அரைச்சோம்னா இட்லி வந்து ரைஸே ஆகாது, ரொம்ப கல் மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதே இந்த உளுந்து நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது என்ன பிராண்டு எதுவுமே எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் பார்த்து என்னால் இதை கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். கொஞ்சம் டஸ்டியாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு செமி ப்ராசஸ் பண்ணுற உளுந்தில் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், அதோட ஒரு நியூட்ரிஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு இட்லி அரிசியோ இல்லை இட்லிக்கு தேவையான உளுந்தோ வாங்குறப்போ இந்த டிப்ஸை, இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இட்லி மேக்கிங் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட இந்த இட்லி மேக்கிங், அந்த இட்லியை அரைச்சி அந்த இட்லி ஊற்றுற ஃபுல் ப்ராசஸ் வீடியோ லிங்க் மேலே கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.